கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல்ல ஒரு ஃபாலோவர் என்னோட வீடியோவை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த மாதிரி ரீசெண்டா ஒரு சில யூடியூப் வீடியோக்கள்ல இந்த ஆட்டோ டப்பிங் முறையை நான் பார்க்குறேன், அது எனக்கு பிடிக்கல, அது நான் டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நான் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தார். சரி, அவருடைய கேள்வி வந்து நியாயமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டுடலாம், ஒரு லென்த் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் யாராச்சும் யூடியூப்ல போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் சர்ச்ல போயிட்டு ஹவு டு டர்ன் ஆஃப் ஆட்டோ டப்பிங் ஆன் யூடியூப் அப்படின்னு நான் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தேன். இங்க பாருங்களேன், எக்கச்சக்கமான வீடியோக்கள் இதுல போஸ்ட் ஆயிருக்கு. அப்புறம் நான் எப்படி இது சம்பந்தப்பட்ட வீடியோ போட்டா ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதுல, அப்போ கொஞ்சம் கூடுதலா யோசிச்சு இதுவே நம்ம போடுவோம், பட் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். இப்போ நீங்க பாத்துட்டீங்கல்ல, இங்க போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். டர்ன் ஆஃப் ஆட்டோ டப்பிங் யூடியூப் மேட்ருக்கு வருவோம். பாத்துட்டீங்களா? நான் சர்ச் பண்ணி பார்த்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அந்த ஆட்டோ டப்பிங் முறைய டர்ன் ஆஃப் பண்றது மட்டும் இல்ல, அது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலான விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரியா சொல்லணும்னா டிசம்பர் மாசம் 2024 யூடியூப் ஆட்டோ டப்பிங் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது இந்த ஆட்டோ டப்பிங்கை எதுல அறிமுகப்படுத்துறாங்கன்னா, எஜுகேஷன் சார்ந்த யூடியூப் சேனலுக்கும் அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவா கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கும் இந்த ஆட்டோ டப்பிங்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த செட்டப்பை வந்து விரிவுபடுத்துறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த யூடியூப்ல YPP அப்படிங்கிறாங்கல்ல, அதாங்க யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இதை விரிவுபடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான் இந்த ஆட்டோ டப்பிங் செட்டப்பை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மொழிகள்லையும் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ஆட்டோ டப்பிங் சிஸ்டத்தை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு இதை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த செட்டப் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் யூடியூப் கிரியேட்டர்ஸ் அவங்க இந்த செட்டப்பை எப்படி ஃபாலோ பண்ணணும், அதாவது எப்படி டேர்ன் ஆன் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை யூடியூப் அவங்களுடைய ஹெல்ப் பேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. பார்த்துட்டு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். யூடியூப் ஹெல்ப் பேஜ்ல போயிட்டு யூஸ் ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறதில்ல. ஸோ அந்த செட்டிங்கை எப்படி டேர்ன் ஆன் பண்ணணும் அதுக்குண்டான ஒரு மெத்தடை இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அவைலபிள் லாங்குவேஜஸ், அதாவது டப்பிங் இன்டு இங்கிலீஷ். ஒருத்தர் அவருடைய மொழியில ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அந்த மொழியில இருந்து டப் ஆகி இங்கிலீஷ்ல அந்த வீடியோ வந்து பிளே ஆகும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்றேன், தமிழ்ல வீடியோவை போடுறேன், போட்டுட்டு அந்த செட்டிங்கை நான் ஆன் பண்ணேன்னா பாக்குறவங்களுக்கு வேர்ல்டு வைடா எங்க இருந்து பார்த்தாலும் அது ஆங்கிலத்துல பிளே ஆகும். சரிங்களா? டப்பிங் ஃப்ரம் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுல நம்ம மொழி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. இப்போ நான் வந்து இந்தியால இருக்கேன், அமெரிக்கால ஒருத்தர் வந்து ஆங்கிலத்துல பேசி ஒரு வீடியோ போடுறாரு, போட்டுட்டு இந்த டப்பிங் அப்படிங்கிற செட்டிங்கை ஆன் பண்ணி வச்சிடறாரு. அப்ப நான் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய மொழியில அது பிளே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை கொடுக்கல இன்னமும். இந்தியாவில் ஒரே ஒரு லாங்குவேஜுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, அதான் ஹிந்தி. பாக்கி உள்ள லாங்குவேஜுக்கு முன்னுரிமை கொடுக்கல. ஸோ இது ஒரு டிராபேக். அந்த ஆட்டோ டப்பிங்கை வந்து எப்படி டேர்ன் ஆஃப் பண்றது, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், டேர்ன் ஆன் பண்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் டப்பிங் ஃபார் யுவர் சேனல். இதுல மிக முக்கியமானது YPP அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். அதுல இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் பயன்படுத்த முடியும். இப்போ யூடியூபோட ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு அங்க செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே வந்து அப்லோட் டிஃபால்ட், அட்வான்ஸ்டு செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லோ ஆட்டோமேட்டிக் டப்பிங்கு, அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கணும். செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து எனேபிள் ஆகிடும். வேண்டான்னா மறுபடியும் அதே மாதிரி ஸ்டெப்பில் போய் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக உங்களுடைய கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி இந்த செட்டப்பை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த மேட்ருக்கு நம்ம ஜம்ப் ஆகிடலாம். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்க என்ன பண்ணுவீங்க, பப்ளிஷ் பண்ணிடுவீங்க. ஆட்டோ டப்பிங் முறையில பப்ளிஷ் பண்ணிடுவீங்க. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில
ஒரு நபர் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்க வீடியோ அங்க டிஸ்பிளே ஆகும். அவர் பிளே பண்ணி பார்ப்பாரு, அவருக்கு ஏத்த மாதிரி அவருடைய லாங்குவேஜ்ல அது பிளே ஆகும். ஸோ இது மூலியமா உங்களுக்கு வியூஸ் அதிகமா கிடைக்கும். அதுபோல உங்களுக்கு சம் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ஓகே தான். ஆனா உங்களுக்கு இந்த லோக்கல் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது நீங்க எந்த மொழியில வீடியோவை ரெகுலரா பதிவு பண்றீங்களோ அந்த ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கும் நீங்க இந்த ஆட்டோ டப்பிங் முறையை நீங்க செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல உங்களுடைய வீடியோ பிளே ஆகும். அப்போ அந்த ரெகுலரா உங்களுடைய சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுதான் அங்க கேள்வியா இருக்கு. அப்போ நான் சர்ச் பண்ணி ஒரு சில விஷயங்களை கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது யூடியூப் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது உங்களுடைய வீடியோவை உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அவாய்ட் பண்றதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஒண்ணு, நீங்க வீடியோ போடும் போதே என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி நான் என்னுடைய வீடியோல ஆட்டோ டப்பிங் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா, வீடியோ பாக்குறவங்க அந்த வீடியோல டாப் ரைட்ல ஒரு கியர் ஐகான் இருக்கு, அதுக்குள்ள போனீங்கன்னா ஆடியோ ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுடைய மொழிக்கு நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். டைட்டில் மூலமா நீங்க தெரியப்படுத்தலாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க விரிவா கூட நீங்க பதிவு பண்ணலாம். இந்த ஆட்டோ டப்பிங் வந்து முழுக்க முழுக்க ஏஐ மூலியமா செயல்படுது. அதனால உங்களுக்கு வேற ஏதாவது மொழியில பிளே ஆச்சுன்னா நீங்க வழக்கம் போல அந்த வீடியோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நீங்க பிளா 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 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் பேசின ஒரிஜினல் வாய்ஸ்ல நீங்க என்னுடைய வீடியோவை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணலாம். மொத்தத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. சரிங்களா? இதை நீங்க பண்ணாம இந்த டப்பிங் செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணிட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் ஃபாலோவர்ஸ் உங்களை விட்டு விலகி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேர்ல்டு ஆடியன்ஸ் வந்தாலும் மெயின் உங்களுடைய லோக்கல் ஆடியன்ஸ் அவங்க நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எஸ், அப்போ இந்த ஆட்டோ டப்பிங் சிஸ்டத்தை முறையா பயன்படுத்துங்க. இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு ரெகுலரா வீடியோ போடுங்க. ரெகுலரா வியூஸ் கிடைக்கும், ரெகுலரா ஃபாலோவர்ஸ் வருவாங்க, புது ஃபாலோவர்ஸ் உங்க சேனலுக்கு வருவாங்க. மற்றபடி நீங்க வியூஸ் அதிகமாக கிடைக்கணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த ஆட்டோ டப்பிங்குள்ள போனீங்கன்னா அதுக்கு இதெல்லாம் நான் சொன்ன இந்த இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருக்கணும். இப்போ நான் காட்ட போறது யாருக்கு அப்படின்னா, ஒருவேளை யூடியூப் கிரியேட்டர்ஸ் அவங்க அந்த ஆட்டோ டப்பிங் சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஆஸ் அ ஃபாலோவரா இந்த மாதிரி வேற மொழியில அது பிளே ஆச்சுன்னா அவங்க இது எப்படி டிஃபெண்ட் பண்றது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோவை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஒரு பிரபலியமான ஒரு சேனல்ல இருந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். யூடியூபை நம்ம ஓபன் பண்ணுவோம். மிஸ்டர் பீஸ்ட் 442 மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் கையில வச்சிருக்காரு. அவருடைய சேனல்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலத்துல பிளே ஆகுது. உங்களுக்கே தெரியும், மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆங்கிலத்துல தான் அவரு வீடியோ போடுறாரு. இப்போ இந்த வீடியோவை என்னுடைய மொழிக்கு மாத்தி நான் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? முதல்ல வீடியோ ஓபன் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிக்கோங்க, டாப் ரைட்ல கியர் ஐகான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஆடியோ ட்ராக்னு ஒன்று இருக்கும், அதை நான் தட்டுறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்கு. ஆனா இதுல இங்கிலீஷ் ஒரிஜினல், அதாவது இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆங்கிலத்துல பேசப்பட்டு அது மூலியமா உருவாக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஸோ நமக்கு ஆங்கிலம் புரியலைன்னா நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாத்திக்கலாம். இப்போ அரபிக்ல இருந்து கிட்டத்தட்ட நிறைய மொழிகள் சப்போர்ட் பண்ணுது. நான் என்ன பண்ணிட்டேன், தமிழை சூஸ் பண்ணிட்டேன். தெலுங்கு இருக்கு, தாய் இருக்கு, துர்க்கிஷ் இருக்கு, ஸோ இங்க ஹிந்தியும் இருக்கு, பட் தமிழ் இருக்கு, பரவாயில்ல. நான் தமிழை செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த வீடியோவை பிளே பண்றேன். பாருங்களேன், தமிழ்ல தான் பேசுறான். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலத்துல ரெடி பண்ண வீடியோ. எப்படி சமல இப்படி தாங்க. அதாவது நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சேனல்ல திடுதுப்புன்னு இந்த மாதிரி வேற மொழியில பிளே ஆச்சுன்னா ஒன்னும் செய்ய வேண்டாம். டாப் ரைட்ல கியர் ஐகான் நான் சொன்ன மாதிரி அங்க போய் நம்ம மொழிக்கு மாத்திக்கிட வேண்டியதான். சோ சிம்பிள்ங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோல நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இந்த யூடியூப் வீடியோ எல்லாம் அதிகமா பாக்குறவங்களுக்கு பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே யூடியூப் காரன் நிறைய பட்டனை வச்சிருக்கான், அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.